திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு டிஃபரெண்ட் ஆர்பிட்டுக்கு போயிட்டு இருக்க இந்த சூழலில் தமிழகத்தில் ஸ்பேஸ் டெக்ல ஆராய்ச்சியில் நிறைய ஸ்பேஸ் ஆராய்ச்சியில் நிறைய புதிய நிறுவனங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்னைக்கு ஸ்பேஸ் டெக் ஆக்சிலரேட்டர் ஒன்று வானம் என்ற பெயரில் ஒரு ஆக்சிலேட்டர் ஒன்று எனக்கு ஆரம்பிச்சிருக்கேன். எனவே புதிய தொழில் முனைவோர்கள் ஸ்பேஸ் டெக்ல இருக்கிற தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். புதிய ஸ்பேஸ் போர்ட் குலசேகரப்பட்டினம் பகுதியில் வருது, அங்கே ப்ரொபல்ஷன் பார்க் ஒன்று வருது. அதை சுற்றி இருக்கும் அந்த ஈகோ சிஸ்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகிறது. $40 பில்லியன் இந்த இண்டஸ்ட்ரி வளரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு எண்ணத்தை மனத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நான் பார்க்குறேன். வானத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆக்சிலேட்டர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய புதிய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இதன் மூலம் பயனடையும் என்று நான் நம்புகிறேன். வேற ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? No, there are a lot of startups. Yeah. Startups also struggle to get funding. Because industry minister do you think like space enthusiast இருக்க industrial in India வந்து open பண்ணா more funding இந்த ஸ்பேஸ்ல கிடைக்கும். இப்போ விண்வெளி ஆராய்ச்சியில் அந்த ஒரு ஈகோ சிஸ்டமே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று அப்படின்றதுனால நீங்கள் சொல்றீங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுக்கு கூட நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா அதில் நம்ம ஃபண்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்று உலக அளவில் 20 டாப் 20 ஸ்டார்ட் அப்ஸில் டு பி வாட்ச் ஸ்டார்ட் அப்ஸில் அது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தேர்வு செய்து இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்ல மிக சிறப்பான பணியை அங்கே இருப்பவர்கள் எல்லாம் அங்கே சிஓ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் எவ்வளோ உங்ககிட்ட பைசா இருக்குன்றது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காத்திருக்கிறார். பல புதிய விஷயங்கள் இருக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராத பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கு. I'm happy you think that way, but no, I'm just saying, it's up to them. See, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த பொறுப்பை பயன்படுத்தி உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதில் நான் எதுவும் தப்பா சொல்லவே மாட்டாது. அவங்க இப்போ நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் அவரோட ஊருக்கு சில திட்டங்களை கொண்டு போறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அங்க அந்த டேலண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கான ஈகோ சிஸ்டம் அங்க இருக்கான்னு பார்க்கணும். தமிழகத்தை விட்டா இதை விட வேற எங்கேயுமே அந்த ஈகோ சிஸ்டம் அவ்வளவு ரைப்பா இல்லை. இப்படிப்பட்ட டேலண்ட் வேற எங்கேயுமே இல்லை. ஆகையால் தான் சொல்றோம், இது நீங்க இங்க வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு போறீங்களான்ற கேள்வி எழும்புதுன்றதுக்கு தான் நம்ம தேர்தல் போது கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஹைலைட் செய்தாங்க. பட் இனி அந்த போக்கு இருக்காது என்று நம்ம நம்புறோம். நிச்சயமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு பெடரலிசத்துக்கு மதிப்பு கொடுத்து மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்துக்கு வலு சேர்ப்பார் என்று நம்பலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்கள் எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான், நம்ம முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.